அதிமுகவும் பாமகவும் வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். இப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸும் அதிமுகவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இருந்துச்சோ, அதே போல் பாமகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி தொடர போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற இருபெரும் கட்சிகள், அந்த கட்சிகளால் தான் வந்து திமுக அதிக அளவில் வாக்கு வாங்குது. ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள், வட தமிழகத்தில் வந்து தலித் மக்களோட வாக்குகளை பெருமளவில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு கொண்டு வந்தது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்படுது. அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறாங்களா இல்லை திமுகவிலே தொடர போகிறாங்களா? ஏன்னா அந்த கட்சியில் வந்து நிறைய குழப்பங்கள் போயிட்டே இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஜோதிமணி ஒரு கருத்தை சொல்கிறாரு, மாணிக் தாகூர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. காங்கிரஸே மேக்ஸிமம் தாவேக்காக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகை தவிர மற்றவங்க எல்லாமே ஆதரவாக பேசுகிறாங்க. எப்பொழுதுமே வந்து காங்கிரஸ் எத்தனை சீட் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பாஜக அல்லாத ஒரு கூட்டணினா இன்னொரு ஆப்ஷன்னா தமிழக வெற்றி கழகம் இருக்குது. தமிழக வெற்றி கழகமும் கொஞ்சம் வலுவாக இருக்குது. அன்புமணி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட போடாரு, அந்த கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அப்படி பேசி கொண்டிருக்கும் வேலையிலே வந்து அவர் இந்த பக்கம் வந்துட்டார். அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, ஏற்கனவே இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் வந்து பேசி வச்சுக்கிட்டாங்க நம்ம எந்த கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் 2024 தேர்தலில் பங்கேற்றாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாமே வந்து இப்போ அதிமுக கூட நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்க. ஏற்கனவே வட தமிழகத்தில் விஜய் அவர்கள் வந்து தலித் மக்களோட ஓட்டை வந்து பிரிக்க போகிறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா அது மன்னிர் ஓட்டுகளை தாண்டி தலித் மக்களோட ஓட்டை வந்து பிரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போது இன்றைக்கி வந்து திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பார். நான் வந்து 30 வருஷமாக அரசியலில் இருக்கேன், 30 வருஷமாக அரசியலில் இருந்து அவங்கள படித்து பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன். இது படிக்க வைக்கும்போது நேற்று வந்து பால்வாடி பசங்க பின்னாடி நீங்கள் போகிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் போகிறீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது எதோட அறிகுறினா, வட தமிழகத்தில் பெரும்பாலும் யாருடைய வாக்குகள் பிரியுதுன்னா தலித் மக்களோட வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்கிறார். முத்துசாமி இருக்கிறார் கவுண்டர் சமூகத்தில் இருந்து, செந்தில் பாலாஜி இருந்தார், சக்கரபாணி இருக்கிறார், 3 பேர் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12-13% தலித்துக்கள் வன்னியர்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு 5-6% இருக்க கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த 3 பேருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி தரீங்க, அப்போ ஏன் தலித்துகளுக்கு நீங்கள் தரல அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படும். திருமாவளவன் அதை ஏன் கேட்டு வாங்கி தரல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தேமுதிகவும் இங்கே வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. விஜயை கடந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட்டு மட்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, பணமும் தேர்தலுக்கு கொடுப்பாங்க. அந்த கட்சி இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தனியாக பணம் கொடுப்பாங்க. இதெல்லாம் விஜய் பண்ணுவாரா? சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்முடன் பத்திரிகையாளர் லியோ அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கூட்டணி அறிவிச்சிருக்கிறாங்க அன்புமணியை. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, அது யாருமே எதிர்பார்க்காது. ஏன்னா பாமகவில் வந்து 2 அணிகள் இருந்தது. ஆனால் அது ஒரு குடும்ப தகராறு, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள தகராறு. ஆக்சுவலாக எப்படி இருந்தாலும் வந்து மகனுக்கு அப்பாவுக்கு அப்புறம் வந்து மகன் தான் வரப்போகிறாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நான் வந்து தலைவரா நீ தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து நிறைய நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதிக நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்குன்னா அன்புமணி அவர்கள் பக்கம் தான் இருக்காங்க. அதை தாண்டி இந்த பிரச்சனை வரும்போது டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன சொன்னார்னா, நீங்கள் நல்லா கவனிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் அன்புமணிக்கிட்ட அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அன்புமணி கேட்கல, பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். ஏன் அன்புமணி அங்கே போனார்னா, பாஜகவோட நெருக்குதல். இப்போ ஏன் வந்து அன்புமணி வந்து இங்கே சேர்ந்தாருன்னா, அவர்களுக்கு வந்து வெற்றி பெற்றே ஆர வேணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் பாஜகவும் அங்கே இருக்குது. அதிமுகவும் பாமகவும் வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். எப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸும் அதிமுகவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இருந்துச்சோ, அதே போல் பாமகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அப்படி இருக்கும்போது வட தமிழகத்தில் வந்து பாமக ரொம்ப வலுவாகவே இருக்காங்க. 1991 எலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த கட்சிக்கான ஒரு 5% இருக்குல்ல வாக்குகள், அது ரொம்ப முக்கியமான வாக்குகள். அதை வந்து அவங்க பக்கத்தில் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இல்லை தனியாக நின்றாலும் அந்த 5% வாக்குகளை வந்து பாமக எப்பயும் அவங்க கையில் வச்சுட்ருப்பாங்க. அப்படி வைக்கும்பொழுது அவங்க இந்த கூட்டணிக்கு வந்திருக்காரு போது அதிமுகவுக்கு அது பலம் தான். ஆனால் நீ எதிர்முகாமில் இருக்கிற காங்கிரஸ் திமுக பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி தொடர போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல.
ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற இருபெரும் கட்சிகள், அந்த கட்சிகளால் தான் வந்து திமுக அதிக அளவில் வாக்கு வாங்குது. ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள், வட தமிழகத்தில் வந்து தலித் மக்களோட வாக்குகளை பெருமளவில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு கொண்டு வந்தது. அதை ஸ்டாலின் அவர்களே நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தென் தமிழகத்தில் இருக்கிற, ஏன்னா இன்னும் தென் தமிழகத்தில் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிறுபான்மை மக்களோட ஓட்டுகளை தன்வசமே வச்சுருக்கு. ஸோ காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து சிறுபான்மை மக்களோட ஓட்டும் வரும். ஸோ அந்த வகையில் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் முக்கியமான கட்சி. அவங்க வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் வெற்றி கூட்டணி, நாங்கள் இந்த கூட்டணியோட போயிட்டு தேர்தல் சந்திச்சா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது தற்பொழுது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்படுது. அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறாங்களா இல்லை திமுகவிலே தொடர போகிறாங்களா? ஏன்னா அந்த கட்சியில் வந்து நிறைய குழப்பங்கள் போயிட்டே இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஜோதிமணி ஒரு கருத்தை சொல்கிறாரு, மாணிக் தாகூர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. காங்கிரஸே மேக்சிமம் தாவேக்காக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகை தவிர மற்றவங்க எல்லாமே ஆதரவாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது செல்வ பெருந்தகையுமே வந்து ஜனநாயகன் படத்தை தடை செய்தால் பின் விளைவு ஏற்படும்ங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. ஆனால் அடுத்த நாளே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விஜய்க்கு ஆதரவாக இல்லை, நாங்கள் திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கோங்கிறார். அப்போ அவருமே வந்து ஒரு டபுள் மைண்டடில் தான் பேசிகிட்டு இருக்காரு. டபுள் மைண்டில் பேசுகிறது இல்லை, நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே வந்து காங்கிரஸ் எத்தனை சீட் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா, அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பாஜக அல்லாத ஒரு கூட்டணினா இன்னொரு ஆப்ஷன்னா தமிழக வெற்றி கழகம் இருக்குது. தமிழக வெற்றி கழகமும் கொஞ்சம் வலுவாக இருக்குது. அப்படி வலுவாக இருக்கும்பொழுது நம்ம எதுக்கு வந்து இது எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பில் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தென்னிந்தியாவில் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அதே போல் தென்னிந்தியா முழுவதும் தமிழர்கள் இருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருக்காங்க. அதே போல் சித்தூர், நெல்லூர், ஆந்திரா அங்கே வந்து தமிழர்கள் இருக்காங்க. கேரளாவில் தமிழர்கள் இருக்காங்க. கேரளாவில் விஜய்க்கு ரசிகர்களும் இருக்காங்க. ஓகேங்களா, நான் சொல்கிறது தமிழர்கள். அதை வந்து நம்ம ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு வந்து பெருமளவில் நம்மளுக்கு கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நம்புது. தென்னிந்தியாவை மெயின் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஓகேங்களா. இது வந்து இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் கூட வந்து கூட்டணி வச்சாலும் இந்த தோல்வி சந்திச்சா அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து லைக் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு வந்து அந்த கட்சி வளர்கிறதுக்காக. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆளும் கட்சியாக இருந்தது காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரஸ் இப்போது 10 சீட்டு 20 சீட்டுன்னு சொல்லிட்டு லைக் ஒவ்வொரு கட்சிகிட்டே போய் கெஞ்சிட்ருக்கு. அப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக 70 சீட்டு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ 70 சீட்டு கொடுத்தா, இருந்தாலும் இவங்க 40 MP கொடுத்து அவங்களுக்கு ஒரு உயரமாக உட்கார வச்சுருக்காங்கல்ல. 40 MP இருக்காங்க. 40 MP வச்சு அந்த ஒரு நன்றி கடன் ஒரு காரணம் இருக்காதா சார்? நன்றி கடன் அப்படின்லாம் நீங்கள் அரசியலில் வந்து பார்க்கவே கூடாது. அப்படி நன்றி கடன் இருந்தால் பாஜகவில் வந்து அத்வானியும் வாஜ்பாய் அவர்களும் தான் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த கட்சி இந்த அளவுக்கு இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம். இப்போ அத்வானி எங்கே இருக்காருன்னே தெரியாது. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து இருக்காரு, அமித்ஷா அவர்கள் இருக்காரு. அதுக்கு முன்னாடி எத்தனை பாஜக மூத்த தலைவர்கள் இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை. என்ன காரணம்? ஏன் ஒரு இடத்துல திமுகக்கே பாஜக கை கொடுத்தது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது தமிழ்நாட்டில் அரசியல். அப்போ வந்து இந்த இடத்த வந்து நன்றி கடன் பார்க்கக்கூடாது. எதிர்காலத்தில் எந்த ஒரு அலையன்ஸ் வச்சா நம்ம கட்சி இருக்கும், நாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. விஜய் காங்கிரஸ் ஒரு வேளை கூட்டணி அமைச்சால் அது திமுக கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். அங்கே இருக்கிற மற்ற கட்சிகள் யோசிப்பாங்க, நம்ம திமுகவில் தொடரலாமா இல்லை பின்வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 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 சூழ்நிலையில் பாமக வந்து குறிப்பாக அன்புமணி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட போகிறாரு, அந்த கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அப்படி பேசி கொண்டிருக்கும் வேலையிலே வந்து அவர் இந்த பக்கம் வந்துட்டார். அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, ஏற்கனவே இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் வந்து பேசி வச்சுக்கிட்டாங்க நம்ம எந்த கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் 2024 தேர்தலில் பங்கேற்றாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாமே வந்து இப்போ அதிமுக கூட நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்க. அப்படி நல்ல டேர்ம்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து
இந்த கூட்டணி போகிறது தான் நல்லது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னுமே வந்து ஒரு அன்டேஸ்டட் பார்ட்டி. இன்னும் அன்புமணி அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து இன்னும் தாவேக்காவை ஒரு சாய்ஸாகவே மீன் பண்ணல தானே, சடனாக சூஸ் பண்ணி இங்கே வந்துருக்கு. சாய்ஸாக மீன் பண்ணாங்க. மீன் பண்ணுறதை தாண்டி ஒரு தேர்தலுக்கு வந்து உங்களுக்கு செலவு இருக்கும், தேர்தல் செலவு இருக்கும். ஓகேங்களா? வேட்பாளருக்கு நீங்கள் வந்து போடணும் 234 தொகுதியிலையும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தேர்தலுக்கே பரிச்சயம் இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கலாம். அன்புமணியும் பார்க்கலாம், அதே போல் தேமுதிகவும் பார்க்கலாம், டிடிவி தினகரன் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது எனக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். எனக்கு யார் செலவு பண்ணுவாங்கன்னா அதிமுக செலவு பண்ணுவாங்க. ஸோ நான் அதிமுக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமக சொல்லிருக்கலாம். அதை தாண்டி வந்து அதிமுகவிலும் பல வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க. சி.வி. சண்முகம் அவர்கள் இருக்காங்க, கே.பி. முனுசாமி அவர்கள் இருக்காங்க, கே.சி. வீரமணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அங்கே, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து பாஜக ஆடான்ஸாக அவங்களுக்கு வந்து கொடுக்குது. இப்படி கொடுக்கும்பொழுது ஏற்கனவே வட தமிழகத்தில் விஜய் அவர்கள் வந்து தலித் மக்களோட ஓட்டை வந்து பிரிக்க போகிறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா அது வன்னியர் ஓட்டுகளை தாண்டி தலித் மக்களோட ஓட்டை வந்து பிரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போது இன்றைக்கி வந்து திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பார். நான் வந்து 30 வருஷமாக அரசியலில் இருக்கேன், 30 வருஷமாக அரசியலில் இருந்து உங்களை படித்து பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன். இப்படி படிக்க வைக்கும்போது நேற்று வந்து பால்வாடி பசங்க பின்னாடி நீங்கள் போகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் போகிறீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது எதோட அறிகுறினா வட தமிழகத்தில் பெரும்பாலும் யாருடைய வாக்குகள் பிரியுதுன்னா தலித் மக்களோட வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்கிறார். அந்த திமுக கூட்டணி சுற்றி இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே அது ஏன் போகுதுன்னா, இப்போ வந்து திமுக அந்த கூட்டணி கட்சியில் வந்து விசிக்காங்க வாங்கிக்குது. தலித்துகளுக்கு திமுகவில் ஒரு அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து மதிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆணவ படுகொலைக்கு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வர்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ தலித்துகளுக்கு இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க வந்து எஸ்சி ஃபண்டு, ஸ்காலர்ஷிப் ஃபண்ட்லாம் எடுத்து வந்து ஒன்று திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து வேற ஒரு துறைக்கு வந்து அதை அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற தலித்துகள், படித்த தலித்துகள் தானே எல்லாம். இப்போ அவன் யோசிப்பான்ல, அவன் என்ன யோசிப்பான், நம்ம வந்து திமுக கூட்டணிக்கு தான் 2021 வாக்களித்தோம், அப்படி வாக்களிக்கும் போது அவங்க நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பானா? யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் டைவெர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த திமுக விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணி வந்து தலித்துகளுக்கு வட தமிழகத்தில் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அந்த விரக்தியில் தான், ஏன்னா உங்களுக்கு நிறைய டேட்டா சர்வீஸ்லாம் வந்து வந்த வண்ணம் இருக்குது. அதை என்ன சொல்லணும்னா, லைக் தலித் மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்திருக்காங்க. முடிவுக்கு வரும்போது இயல்பாக வந்து அதை பாதிக்கும் அவங்கள. ஆனால் திமுக வந்து தலித் மக்களின் காவலர்கள் அப்படின்னு பேசிக்கிறாங்களே சார். சரி, உங்களுக்கு தெரியும் திமுக வந்து ஒரு பிசி பார்ட்டி, பேக்வர்ட் கிளாஸ் பார்ட்டி. நாங்கள் வந்து நாயுடு, நாய்க்கர், ரெட்டி, பிள்ளை, அதே போல் உடையார் இருப்பாங்க, வேறு என்னென்ன பிசி சமூகங்கள் இருக்கலாம், அதுக்கான ஒரு கட்சி தான் அது, முதலியார். ஸோ அதற்கான ஒரு கட்சி தான் அது. ஓகேங்களா? அங்கே போயிட்டு ஒரு தலித் வந்து எதிர்காலத்தில் தலைவர் ஆக முடியுமானா முடியாது, பொதுச் செயலாளர் ஆக முடியுமானா முடியாது. அதே போல் அங்கே போயிட்டு ஒரு முக்கிய இலாக்கா அமைச்சராக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா முடியாது. இப்போ கோவிச்செழியன் அவர்கள் வந்து இப்போ தான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி அந்த 2006 to 2011 அந்த காலகட்டத்துலேயுமே வந்து ஒரு பெரிய தலித் முகங்களே திமுக இல்லை. இப்போ வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகு தான் கோவிச்செழியன் அவர்களே வந்து வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது அப்போ அந்த இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க? உங்கள் முத்துசாமி இருக்கிறாரு கவுண்டர் சமூகத்தில் இருந்து, செந்தில் பாலாஜி இருந்தார், சக்கரபாணி இருக்கிறார், 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12-13% தலித்துக்கள், அதுவும் இது பறையர்கள் மட்டுமே வந்து ஒரு 12-13% இருக்காங்க வட தமிழகத்தில். வன்னியர்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு 5-6% இருக்க கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த 3 பேருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி தரீங்க. அப்போ ஏன் தலித்துகளுக்கு நீங்கள் தரல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திருமாவளவன் அதை ஏன் கேட்டு வாங்கி தரல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த மக்களுக்கு இயல்பாகவே ஒரு கோபம் வருது. அப்போ இன்னொரு சைடில் வந்து விஜய் அவர்கள் வந்து வச்சுட்டு வர்றார், என்னோட கொள்கை தலைவரே அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தலித்துகள் வந்து அவங்க பக்கம் திரும்புகிறாங்க. திரும்பும்போது இயல்பாகவே திருமாவளவன் அவர்கள் வந்து லைக் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்வது இயல்பு தான். ஆனால் வன்னிய சமூகத்தினர் வந்து விஜய் பின்னாடி போகிறாங்களா போலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறாங்க. பட் தலித்துகள் அளவுக்கு அங்கே போகல, தலித்துகள் அளவுக்கு அங்கே போகல. ஸோ அதை வந்து பாமக வந்து மட்டுப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி இயல்பாகவே வந்து வன்னிய சமுதாய மக்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஏடிஎம்கே மேலே. ஏன்னா இந்த 2021 தேர்தல் அப்போது அந்த 10.5% வந்து இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தாங்க.
கொண்டு வரும்போது வட தமிழகத்தில் வந்து நிறைய ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு போச்சு. அதான் சீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதிமுக வெற்றி பெறுவதற்கு 75 சீட்டு வாங்கினாங்க. அது வாங்குவதற்கு வந்து அந்த 10.5 தான் வந்து உதவியது. அப்படி இருக்கும்போது ஸோ இயல்பாகவே வந்து இது வட தமிழகத்தில் சீட்டாக நிறைய கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிறைய சட்டமன்ற அதில் வந்து ஒரு பாராளுமன்றம்னா 4 சட்டமன்றம் இருக்கும். அந்த 4 சட்டமன்றத்தில் நிறைய சட்டமன்றங்களில் அதிமுக தனியாக பெற்ற வாக்குகள், அதே போல் பாமக தனியாக பெற்ற வாக்குகள் ரெண்டுமே நீங்கள் வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா அது திமுக பெற்ற வாக்குகளோட அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும்போது இயல்பாகவே வந்து இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2021 தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னாலே அவ்வளோ பிரிவு இருந்தது அதிமுகவில். அப்படி இருந்த போதுமே 3% தான் வித்தியாசம் இருந்தது. இப்போ கூட்டணி விஷயத்துலையும் பார்த்தோம்னா பாஜக கூட ஸ்ட்ராங்காகவே கூட்டணி அறிவித்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அன்புமணி வந்து வேற கூட்டணி இணைந்தார். இப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த சைடு காங்கிரஸில் ஒரு கொஞ்சம் பிளவு இருக்குது, விசிகாவும் டபுள் மைண்டடில் இருக்காங்க, திமுக கூட்டணி கொஞ்சம் பலவீனம் ஆகுது. இப்போ அரசியல் களம் எப்படி போய்கிட்டு இருக்குது? அதிமுக ஃபேவராக இருக்கா இப்போ? இல்லை, இப்போ வந்து இன்னைக்கு தேமுதிகவோட மாநாடு வந்து கடலூரில் நடக்குது. விஜயகாந்த் அவர்கள் இறந்து முதல் மாநாடு. கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியும், வட தமிழகத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு இனிமேல் வந்து ரசிகர் மன்றங்கள் இருக்குது, அவரோட ரசிகர்கள் வந்து இருக்காங்க. அவங்க கட்சியும் வந்து ஆக்டிவாக இருக்குது, சில ஆக்டிவான பொலிட்டிக்கல் விஷயங்களை பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது அந்த கட்சியில் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க. அந்த உங்களுக்கு நீங்கள் விருதுநகர்களை பாராளுமன்ற தேர்தலில் அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்மி மார்ஜினில் கிட்டத்தட்ட ஒரு 2500 ஓட்டில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து விஜய் பிரபாகர் தவிர வந்தார் மாநிலம். ஸோ அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், என்ன புரிஞ்சுக்கலாம்னா விஜய் பிரபாகருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, செல்வாக்கு தானே ஒரு அனுதாபம் இருக்குது, அதை வந்து மாற்றுறாங்க. அதே மாதிரியான அனுதாபம் வந்து தேமுதிகவுக்கும் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்ஜினில் வந்து யாருமே வின் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 10,000 இந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்பொழுது 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் வந்து தேமுதிக தரப்புலேருந்து வந்தாவே அதுவே பெரிய விஷயம் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? அது வந்து வெற்றி தோல்வியை வந்து 100 வாக்குகள் தீர்மானிக்கும், ஒரே ஒரு வாக்கு தீர்மானிக்கும் வெற்றி தோல்வியை. அப்படி இருக்கும்போது தேமுதிகவும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நடிகர் விஜயை கடந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட்டு மட்டுமே கொடுத்துட மாட்டாங்க, பணம் தேர்தலுக்கு கொடுப்பாங்க. அந்த கட்சி இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தனியாக பணம் கொடுப்பாங்க. இதெல்லாம் விஜய் பண்ணுவாரா? விஜய் பண்ண மாட்டார். வாய்ப்புகள் கம்மி. விஜய் பண்ண மாட்டார். ஏன்னா வந்து நான் ஒரு கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அப்படி பண்ணாருன்னு வச்சிங்களேன், லைக் அவங்க கட்சிக்காரங்களே கொஞ்சம் யோசிப்பாங்க, சரி அப்போ இதுவும் வந்து மற்ற கட்சி மாதிரி தானே சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தேமுதிக வந்து ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு அவங்க போவாங்க சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. அங்கே திமுக கூட்டணியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்குது. காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்காங்க, மதிமுக இருக்குது. இப்போ யாருக்கிட்ட இருந்து சீட்டை வாங்கி தேமுதிகவுக்கு தருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தேமுதிகவுக்கு நான் கொடுக்குறேன்னா வச்சுங்களேன், அப்படி கொடுக்கும்போது திமுக தன்னோட சீட்டை வந்து குறைச்சிக்கணும். அப்போ தான் வந்து தேமுதிக கூட குறைக்க முடியும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்கள் உதயசூரியனில் வந்து நிற்கும் பொழுது ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஈஸியாக வின் பண்ணிடலாம் தேர்தலில். ஆனால் இப்போ விசிகா வந்து சொந்த சின்னத்தில் நிற்கும், காங்கிரஸ் வந்து சொந்த சின்னத்தில் நிற்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சொந்த சின்னத்தில் வந்து நிற்பாங்க. மதிமுகவும் உங்களுக்கு தெரியும், அந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நான் வந்து உதயசூரியன் நிற்க மாட்டேன், தீப்பெட்டி சின்னத்தில் தான் நிற்கும்னு சொல்லி ஒற்றை காலில் நின்னார் துரை வைகோ அவர்கள். அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி போனாலும் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதே திமுக தன்னோட மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் போயிட்டு ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்து பெரிய அளவில் வந்து திமுகவுக்கு எதிராக பேசினார். பாமக எப்படி அதிமுகவோட ஒருங்கிணைந்த டீமோ அதேமாரி தேமுதிகவும் இதுவரை உள்ள தேர்தல்களில் ஒருங்கிணைந்து இருந்த டீம் தான். ஸோ நிச்சயம் அங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். பட் இருந்தாலும் இப்போ நம்ம தேமுதிக ஓகே, ஆனால் பாமக ராமதாஸோட பிரிவு வந்து ஏதாவது அந்த பக்கம் அந்த சமூகத்தில் இல்லை, ராமதாஸ் அவர்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 அணிகளாக செயல்படலாம். உங்களுக்கு 10 சீட்டு, அவங்களுக்கு 10 சீட்டு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ சீட்டு அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தனித்தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் போக மாட்டார். நீங்கள் சொல்லிருக்காரு அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விடுதலை, ஏன்னா ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. உங்களுக்கு 2011 தேர்தலில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
அப்போது விசிகா, பாமக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் எல்லாமே வந்து திமுக கூட்டணி தான் இருந்தாங்க. அப்படி அந்த கூட்டணியில் இருக்கும்போது வட தமிழகத்தில் விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2 பெரிய கட்சிகள். உங்களுக்கு வந்து ஓட்டை கன்வெர்ட் பண்ணால் வின் பண்ணுறவங்க. ஆனால் வட தமிழகத்தில் வின் பண்ணவே இல்லை. ஒரு பெரிய தோல்வி திமுகவுக்கு. பெரிய தோல்வியாக இருக்கும்போது 2 கட்சிக்கும் ஒன்றா இருந்தால் ஓட் கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் வந்து மிகப்பெரிய தோல்வியை 2011 அவங்க சந்திச்சாங்க. அது 2026 கூட்டணி வச்சாங்கன்னா இதுலேயும் எதிரொலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கொங்கு மண்டலத்திலையும் செங்கோட்டையனோட பிரிவு வந்து அதிமுகவுக்கு ஒரு லாஸு, டிஎம்கேவும் அங்கே டாமினேட் பண்ண அப்படின்னு பேசுகிறாங்க. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொங்கு மண்டலத்தில் கோபிச்செட்டில் பாளையத்தில் மட்டுமே தான் அவர் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய பெரிய தலைவர்லாம் இல்லை. இப்போ வேலுமணி அவர்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து பலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த தலைவர். அப்படி இருக்கும்பொழுது அவர் தொகுதியில் வந்து அவர் வந்து பலமாக இருக்கலாம், அவர் தொகுதியில் கூட அவர் வெற்றி பெறலான்னு வச்சுங்களேன். ஆனால் அது கொங்கு மாநிலத்தில் இருக்கிற மற்ற தொகுதிகளை வந்து பாதிக்காது, மற்ற வேட்பாளர்களோட வெற்றியும் பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கூட்டணியில் டிடிவி தினகரன் வந்து இதுக்கு முன்னே வந்து கூட்டணியில் வரமாட்டோம், எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் வந்து அரசியல் தேர்தலுங்கும்போது எல்லாமே கொஞ்சம் எதிரிகள்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரும் அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக இந்திய கூட்டணியில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? தினகரன் அவர்கள் வந்து இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து லஞ்சம் கொடுத்ததாக ஒரு வழக்கு டெல்லியில் நடந்துட்டு, அதில் வந்து சிறையில் கூட இருந்தார்னு நினைக்கிறேன் அவர். அப்படி இருக்கும்பொழுது அந்த கேஸை வந்து திரும்ப எடுக்கிறாங்க, ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதை ரீஓப்பன் பண்ணால் ஒரு மீண்டும் வந்து சிறைக்கு போக வேண்டியதாக இருக்கும், அந்த வழக்கை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் யோசிச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு மிரட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிடிவி தினகரன் அவர்கள். அதனால தான் முன்னாடி வந்து விஜய் கூட போகிறேன்னு பேசிட்டு இப்போ அப்படி பேசலை. பொறுத்து பார்க்கலாம். டிடிவி தினகரனும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக. அவர் வந்தால் தென் மாவட்டங்களில் இப்படி வாய்ப்புகள், அதிமுக ஸ்ட்ராங்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்த தேர்தலில் ஒரு 10 தொகுதிகள் கிட்ட, 10லேருந்து 20 தொகுதிகள் கிட்ட டிடிவி தினகரன் அமமுகவால் தான் வந்து அதிமுக தோல்வியை சந்திச்சது. அப்படி தோல்வியை சந்திக்கும்போது இப்போது இந்த தேர்தலில் வந்து அவங்க வராங்கன்னா அது வந்து தென் தமிழகத்தில், ஏன்னா அவங்களுக்கு வந்து வட தமிழகத்தில் பாமக வச்சு ஓரளவு ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. மேற்கில் வந்து கொங்கில் வந்து எப்பொழுதுமே வந்து அதிமுக ஸ்ட்ராங்கு. தென்பகுதியில் வந்து தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து டைரெக்டாக அதிமுக வரலனாலும் என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கமாக இருப்பாங்க. வேறு ஒரு கட்சி மூலமாகவோ இல்லை வேறு ஒரு சின்னத்தின் மூலமாகவோ போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும், விஜய் அவர்கள் வந்து வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இருக்குது. காங்கிரஸ் ஒரு வேளை வந்து விஜயோட கூட்டணிக்கு வரலன்னா விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகே, நீ அடுத்தடுத்த விவாதங்களில் சந்திக்கலாம். நன்றி.